ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்கள் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனா இருக்கக்கூடாது. திருடுறதுக்கு பாடுபட்டு திருடினேன். இந்த பொல்லாங்கு இவங்களுக்கு செஞ்சா பிளான் பண்ணி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன். கொலை செய்யணும் பிளான் பண்ணி மர்டர் பண்ண நான் தான் உதவியா இருந்தேன். இதுக்கு பாடுபடுகிறவன் இருக்கக்கூடாது. மாறாக ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதால் பாடுபட்டான். கிறிஸ்தவனா இருக்கிறதுக்காக நீங்கள் பாடுபட்டால் இல்லையா, அவங்க கிறிஸ்துவுக்காக நின்றுச்சாங்கன்னா, கிறிஸ்துவுக்காக உங்க வீட்டுல சரி, உங்க ஆபீஸ்ல, வெளியில, ஊழியத்துல, எல்லா இடங்களும் கிறிஸ்துவுக்காக உங்களுக்கு பாடு உண்டாச்சுன்னா, சுவிசேஷம் சொல்றதுனால உங்களுக்கு பாடு உண்டாச்சுன்னா, ஒரு கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபட்டால் அதை குறிச்சு என்ன பண்ணக்கூடாது, தூசி உதவி தள்ளுறவன பண்ணோம், வெட்கப்படாமல் இருந்து தட்டி விடணும். அதை குறிச்சு வெட்கப்படாமல் அதி நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். என்ன தைரியப்பட்டு என்ன பண்ணணும், இன்னும் அதிகமா இயேசு கிறிஸ்துவை அடுத்தவங்களுக்கு சொல்லு. அடுத்தவங்க சொல்லுவாங்க, எதுக்கு நீங்க மதம் பரவணும், மதம் பரவலையா, எனக்கு செஞ்ச இயேசுன்னு அடுத்தவங்க சொல்றாங்களா, சிம்பிள். எனக்கு ஒரு நன்மை செஞ்சாரு, இயேசு பேர்பட்ட ஒரு ஆண்டராகி இயேசு இருக்கிறாரு, உங்க சமாதானத்தை கொடுப்பாரியா அப்படின்றது நான் அடுத்தவங்களுக்கு சொல்றேன். இதுக்கு பேர் மத மாற்றம் அல்ல. நான் அறிஞ்ச இயேசு அடுத்தவங்களுக்கு சொல்றேன். ஏத்துக்கிட்டு போங்க, அது எனக்கு பத்தி கவலை கிடையாது. பட் உங்களுக்காக என்ன பண்ணும், நானு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இதை எப்படி தெரிஞ்சுக்கோங்க, நீங்க கிறிஸ்தவனா இருப்பதுனால உங்களுக்கு பாடு உண்டாச்சுன்னா அதை குறிச்சு நீ என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படாதே, சோர்ந்து போவாதே, மாறாக வெட்கப்படாமல் இருந்து கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.